நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவளை நீ இப்பவே கண்ட்ரோல் பண்றதுதான் நல்லது. இப்படியே விட்டுட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். பாய்டா செல்லம். நீங்க வந்த வேகத்தை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வண்டி எடுத்து வீட்டுக்குள்ள போயிடுவீங்கன்னு நினைச்சேன். சாரி அண்ணா, பொதுவாவே நான் கொஞ்சம் ஸ்பீடான ஆளு. அது பார்த்தாலே தெரியுது. உங்க ஊர்ல ஓட்டின அதே ஸ்பீட்ல இந்த ஊர் ரோட்டால அப்படி ஓட்ட முடியாது. கதை வேற மாதிரி ஆயிடும். நான் வெளியூர் பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க குமார் சாரோட பொண்ணு தானே, எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? வண்டி ஏதாவது இடிச்சிருச்சா? ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலன்னா கண்டிப்பா இடிக்க தான் செய்யும். கண்ட்ரோல்ல இருக்கா சார். உனக்கு இவ்வளவு தெரியுமா? நான் இந்த ஜங்ஷன்ல தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியால இருக்கிற 90% ஆளுங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இவ சித்தாரா பெங்களூர்ல MSW முடிச்சிருக்கா. இப்போ நீத்துக்குட்டியோட ரைட்டரா இருக்கா. இவரு சிவபிரசாத். நான் இங்க இப்படி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே சிவபிரசாத் தான். ஹலோ. ஆமா, அங்க இருக்கிறது உங்களோட பொண்ணா? சிவாக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா. இல்ல, உங்க கூட அந்த குழந்தைய கூட ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா அது அவங்க குழந்தை முடிவே பண்ணிடுவீங்களா? அது உங்க பொண்ணா நான் கேட்கவே இல்லையே. ஐயோ, அது எங்க அண்ணன் பொண்ணு. அவ்வளவு வயசுல உங்களுக்கு குழந்தை இருக்காதுங்கிற விஷயத்தை என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சாரி சார், சாரி. என்னோட கேள்வியை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணாதீங்க. சித்தாரா, நீ இருக்கியா இல்ல கிளம்புறியா? ஓ, வீட்டுக்கு போய் உட்கார்ந்து என்ன பண்றது? அப்போ நான் போயிட்டு டியூஷன் முடியும் போது வரேன். சரி. அப்புறம் இந்த தெருப்பக்கம் வரும்போது மட்டும் ஸ்பீடு கம்மி பண்ணியே வாங்க. எனக்கு இந்த ஆட்டோக்காரங்களை பார்த்தாதான் பயமே. எப்ப இடிப்பாங்கன்னே தெரியாது. அது சரி, நீங்க இங்கிலீஷ் தப்பு சொல்றீங்களா? இண்டிகேட்டர் கூட போடாம திரும்புற ஆளுங்க தானே, அதனாலதான் சொன்னேன். அந்த விஷயத்தை விடுறீங்களா? சிவானி கிளம்பு. சித்தாரா, நீ உள்ள வா. நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீ உள்ள வா. நான் போயிட்டு வரேம்மா. நீங்க நாளைக்கு தான் கிளம்புவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மாக்கு அங்க கொஞ்சம் டயர்டா இருக்காமா, அதான் நாங்க கிளம்பலான்னு இருக்கோம். ஸ்கூல் லீவ் விடும் போதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் இங்க வரணும். கல்யாணி அக்கா இங்க இருக்கும்போது நான் இங்க வரவே மாட்டேன். இங்க வர வரைக்கும் அக்கா தான் வேணும்னு சொன்ன. அக்கா தான் என்ன பாத்ரூம்ல வச்சு பயமுறுத்துனாங்கல்ல. அவளுக்கு பயந்துட்டு தான் நீ இப்படி பசங்களை கூட்டிட்டு போறேன்னு எனக்கும் தெரியும். கல்யாணி எந்த நேரத்துல எதை பண்ணுவா என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் நானும் உங்களை போக வேணான்னு சொல்லல. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சுன்னா சமாதானம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்பாவுக்கு கால் பண்ண ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேன்றாரு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பண்ணலாங்க. நாளைக்கு காலையில கிளம்பலாம்ல? நாளைக்கு பசங்களுக்கு கிளாஸ் இருக்குன்னு. இங்க இருந்து எழுந்து நாளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும். இங்க இருந்தே கிளம்பி போக வேண்டியதானே? பசங்களோட யூனிஃபார்ம் எடுத்துட்டு வரல. அம்மா கோபி அண்ணன் வீட்டு வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் பிளானை மாத்திட்டாங்க. நீங்க நைட்டே வந்துருவீங்களான்னு கேட்கும்போது அவர் போகாம இருக்க முடியாது இல்ல. கண்டிப்பா போய்தான் ஆகணும்னா கிளம்புங்க. சரி, கல்யாணி எங்க? அவ தூங்கிட்டா. உங்களை பேஸ் பண்ண அவளுக்கு கஷ்டமா இருக்கும். சரி, நீங்க போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாங்க. அவ தூங்கிருப்பாமா, நீ எழுப்பியெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்போ நம்ம கிளம்பலாமா? உங்க அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா, வாமா. பாட்டி, போயிட்டு வரோம். சூரஜ்னா, இதெல்லாம் விளையாட்டுன்னு நினைச்சு கல்யாணி பண்றதெல்லாம் கண்டுக்காம விட்டுறாத. அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தோணுது. வயசு இன்னும் அதிகமாக அவளோட நட பேச்சு எல்லாமே மாறி போகும். நம்ம ஒரு டாக்டரை பார்த்து அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா என்ன? இல்லைன்னா இது நமக்கு பெரிய தலைவலியா வந்துடும்.
இன்னுமா தூங்கல? இதை கேட்க தான் அவசர அவசரமா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்களா? அது சரி. என் வீட்டில் வாடகைக்கு இருக்கவங்கள நான் தானே கவனிச்சுக்கணும். ஏதாவது குற்றம் குறை இருந்தா அதை நான் சரி பண்ணணும்ல. அதுக்கான டைமா இது? அதுக்கு நேரங்காலம்லாம் பார்க்கணுமா என்ன? பாலசுதாவுக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுமா, உடனே சொல்லு. நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நம்ம நாளைக்கு பேசலாம். நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா என் வாயில இருந்து தப்பான வார்த்தை எப்பயுமே வராது. இவ்வளவு நேரம் பேசணும்ல, நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பா உங்ககிட்ட பேசணும்னா? நீங்க முதல்ல கிளம்புங்கண்ணே. ஒரு நிமிஷம் நில்லுமா, நான் சொல்ல வந்ததை முழுசா கேட்டுட்டு போ. ஹரி வாடகை தந்துகிட்டு இருந்த வரைக்கும் வாடகை கேட்டு நான் வர வேண்டிய தேவையே இல்லை. ஆனா 2 வருஷமா எந்த தகவலும் இல்லை. ஹரியனா ஒரு மனைவியோட சவுதிக்கு போறதா சொன்னார்ல? அது போய்கிட்டோம், ஆனா வாடகை தரணும்ல. இது சொந்த வீடு தானே நீ நினைச்சிட்டேன்னா? எல்லா விஷயத்தையும் நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாம். அட இருமா, நான் நினைச்சேன்னா உன்னை வாடகை இல்லாமலும் இந்த வீட்டில் தங்க வைக்க முடியும். ஆனா அதுக்கு எனக்கு ஏதாவது லாபம் இருக்கணும்ல. இப்ப பேசுறது சுரேந்திரன் சாரா இல்ல உள்ள இருக்கிற சரக்கா? அது என்ன அப்படி கேட்டுட்ட? இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசினது இல்ல. வாடகை கேட்டதா சொல்றியா? குழந்தைங்க டியூஷன் ஃபீஸ் கொடுத்ததை நான் உங்களுக்கு வாடகை கொடுத்துறேன். அது எப்ப கிடைக்கும்? கிடைக்கும் போது கிடைக்கும். ஆனா கண்டிப்பா தரணும். எனக்கு உங்களுடைய எந்த உதவியும் தேவையில்லை, நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். முதல்ல நீங்க கிளம்புங்க. பாலசுதா, பாலசுதா, நான் என்ன சொல்றேன்? அப்படி இங்க யாரும் ஃப்ரீயா தங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஸ்டேடு வாங்கிடுவேன். ஆமாமா, எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். மஜித் அண்ணே, நீங்க அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அங்க ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தந்தே ஆகணும். எந்த வேலைனாலும் பரவாயில்ல, ஷேக்கோட பிஏனாலும் ஓகே தான். முதல்ல இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயாவது வெளியே வேலைக்கு போகணும். அதுக்கு நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன். அது இங்கேயும் நான் ஒரு கம்பெனியில தான் ஒர்க் பண்றேன். லேட்டஸ்ட் டெக்னாலஜியில ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ற ஒரு கம்பெனி. ஆமா, ரொம்ப பெரிய கம்பெனில எல்லாம் ஐயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நீ அங்க போய் 6-7 வருஷத்துக்கு மேல ஆச்சுல்ல. பாலை தவிர எல்லா பொருளுக்கும் விலை ஏறி போச்சு. லேண்ட் ரேட் எல்லாம் எங்கேயோ போயிருச்சு. சென்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட நம்ம இடம் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. இப்ப ஊர் வேற டூரிஸ்ட் சென்டர் ஆயிடுச்சுல, எல்லாத்துக்குமே விலை ஏறி போச்சு. அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த மதிப்பும் ஏறாம இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. ஒரு நிமிஷம், இதோ சுமேஷே வந்துட்டான். அண்ணே, அவன் பெரிய ஆன்லைன் பிசினஸ் மேன் ஆயிட்டான்ல. சரிண்ணே, நான் அப்புறம் பேசுறேன். அப்புறம் அந்த விசா மேட்டரை மட்டும் மறந்துடாதீங்கண்ணே. ஓகேண்ணே, ஓகே ஓகே. என்னடா சுமேஷ், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட மாதிரி இருக்கு. டேய், அப்புறம் கல்ஃபில் இருந்து மஜித் பாய் கூப்பிட்டு இருந்தாரு. அவரோட அந்த பழைய புல்லட்டை விற்க போறாராண்டா. சரியா ஓட்டாம அது அப்படியே ஷெட்லயே கிடந்து வீணா போகுதுன்னு புலம்பிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்கு புல்லட்? ஏண்டா, நீ பைக் எல்லாம் வச்சிருக்க, எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே. அவனுக்கு அந்தஸ்தா வாழணும்னு ஆசை இருக்கு, உங்களுக்கு தான் அது கொஞ்சம் கூட இல்லையே. என்னோட அந்தஸ்துக்கு என்னடி குறை? வருஷம் தான் போயிட்டே இருக்கே தவிர நான் 1 இன்ச்சாவது குறைஞ்சிருக்கனாடி? குறைஞ்சிருக்கனா? அது நான் செலவுக்கு கொண்டு வந்து தரதுனால தானே. நல்லா இருக்க. நீ வெளியே வேலைக்கு போயிட்டா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறா? நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க ட்ரெஸ் நீங்களே துவைக்கிறது அது என்ன அவ்வளவு பெரிய வேலையா? நான் கேட்ட புல்லட்டுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போடா. 25,000 ரூபாய் கொண்டு போய் மஜித் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டா ஜம்முன்னு அந்த புல்லட்டை நம்ம கொண்டு வந்துடலாம். மீதி பணத்தை அந்த ஆளுக்கு அப்புறமா கொடுத்தா போதும். இங்க பாருண்ணா, குடும்ப சொத்தை வித்து நான் எதுவுமே வாங்கினதில்ல. கடவுள் நம்பிக்கையை விட எனக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால தான் பணத்தை நான் எப்படியாவது புரட்டிட்டு இருக்கேன். புரியுதா? ஆஷா குடும்பத்தில் இருக்கிறவங்க பகையெல்லாம் மறந்துட்டு லட்ச லட்சமா அள்ளி கொடுத்ததால உன் கையில பணம் விளையாடுது. அட் த சேம் டைம் இந்த மேடத்துக்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் கூட கிடைக்காததுனால இப்படி உங்கள்கிட்ட நான் கை நீட்டி காசு கேட்க வேண்டியதா இருக்கு. டேய், ஒரு வழி பண்றா. புல்லட்டுக்கு என்னதான் பண்றது? சொந்தமா உழைச்ச காசுல நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் சரிதான். இந்த மாதிரி அட்வைஸ்க்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏண்டா, கடுமையா உழைக்கிறதா இருந்தா நான் எதுக்காகடா உங்ககிட்ட எல்லாம் வந்து பணம் கேட்க போறேன்? ஒரு நாள் நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க என்னத்தை காட்ட போறீங்க? நீங்க மட்டும் இல்ல, ஜெயில இருக்க வேணும்னு என்கிட்ட வந்து நேரடியா கேட்டா கூட
நான் இதே மாதிரி தான் பதில் சொல்லுவேன். காசு பணம் கையில ஜாஸ்தியா இருக்குன்னே நினைச்சுக்க. ஐயோ இந்த விஷயம் எனக்கு தெரியாதே, யாரும் சொல்லவே இல்லையடா. என் கையை பிடிச்சிட்டே அண்ணா அண்ணான்னு நடந்த அந்த சின்ன பையன் இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய ஆளாயிட்டேன். அதை நான் மறந்துட்டேன் பாரு. எதுக்கு ஒண்ணு நான் மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துக்கிறேன். சுமேஷ் போய் வேலையை பாருங்கண்ணா. மத்தவங்க சொகுசா வாழறதையும் அவங்க பண வசதியும் பார்த்துட்டு சும்மா பொறாமப்படாதீங்க. சரிங்க தாயே. 7 வருஷத்துல நமக்குன்னு இருந்த ஷேரையும் அவங்க கிட்ட அடமானம் வச்சு தொலைச்சிட்டோம்ல. மிச்ச மீதி காலங்கள்ல உன்னோட அடிமையா வாழ வேண்டியதுதான். அடாடே, பாட்டியோட செல்லக்குட்டி இங்க உட்காந்து விளையாடுறியா? பாடா செல்லம், பாட்டி கிட்ட வரியா? அத்தை இங்க வாடா செல்லம். உங்களுக்கு தான் இருமல் இருக்குல்ல, குழந்தைய தூக்காதீங்க. என் பிள்ளையோட குழந்தைய நான் எடுத்தா என்னடி பிரச்சனை வந்துட போகுது? எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசாதீங்க அத்தை. உங்களுக்கு தான் உடம்பு முடியல, குழந்தைய தூக்காதீங்க. என்னடா அது, இவன் மட்டும் தனியா தான் இந்த குழந்தைய உருவாக்கி கொண்டு வந்தாளா? என்ன ஆஷா, உங்க அம்மாவால எழுந்து நிக்க கூட முடியல, பத்ததைக்கு ஆஸ்மா வேற. குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது விழுந்தாங்கன்னா என்ன பண்றது? அதான் குழந்தைய தூக்காதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதானம்மா. அம்மா நீ அந்த ரூமுக்குள்ளே உட்காருமா. எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறது? நான் இங்க வந்து குழந்தைய பாத்துக்கிட்டேன்னா இவன் நிம்மதியா வேலை செய்ய முடியும்ல. இங்க இருக்க ஆளுங்க எல்லாம் என்ன மதிக்கிறதுக்கு ஒரே ரீசன் தான். என்னோட அம்மா அப்பா எனக்கு 25 லட்சமும் 2 பில்டிங்கும் கொடுத்தது தானே காரணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்ல இருந்து என்ன எப்படி துரத்தலாம் தானே பிளான் போட்டீங்க. உன்னோட சொத்து பணம் எல்லாம் எனக்கு எதுக்குடி? இனி இருக்கிற காலம் இந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு நான் இப்படியே இருந்துருவேன். குழந்தைய கொடு. அத்தை இப்பதானே சொன்ன குழந்தைய தூக்காதீங்கன்னு. பெண் குழந்தைன்னு கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இப்ப என்ன எல்லாம் மாறி போச்சா? நாலஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் வேண்டுதல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியமே கிடைச்சிருக்கு. குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் நீங்க ஏமா ஆசைப்படுறீங்க? ஆசா சொல்ற மாதிரி தவம் இருந்து பெத்தெடுத்த குழந்தை அவ. இப்ப உங்களுக்கும் உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. உங்க கையில இருக்க அழுக்கும் உடம்புல இருக்க கிருமியும் குழந்தைக்கு படாதா? அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது வியாதி வந்துடும். இது அந்த காலம் மாதிரி இல்லம்மா. கவனமா இல்லனா குழந்தைக்கு எந்த மாதிரி நோய் வரும்னே தெரியாது. ஆஷா குழந்தைய கொடு. வாடா 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 செல்லம் வாடா. என் சொல்லு குட்டிக்கு என்ன வேணும்? என்ன பண்ற செல்லம்? உங்க புள்ள பட்டும் படாம சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? குழந்தைய தூக்குற வேலையெல்லாம் இனிமே நீங்க எதுவும் பண்ணாதீங்க. என் பொண்ணை நானே பாத்துக்கிறேன். இந்த பாருமா, உன்னோட இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் உண்மை சொல்லட்டுமா? எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா அதை நான் உங்க மடியில வச்சு அழகு பார்த்திருப்பேன். என்ன பண்றது, அதுக்கு தான் கொடுப்பனே இல்லையே. அத்தை, இந்த வீட்ல முதல்ல பிறந்தது வேணுவோட குழந்தை தான். பெண் குழந்தைன்னு கேள்விப்பட்டதும் அந்த குழந்தையோட முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு கூட நினைக்கல. இப்ப பாத்தீங்களா, சின்ன பிள்ளையோட குழந்தைய தூக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. என்னாச்சு? செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கடவுள் எப்படி பதிலடி கொடுக்கறாருன்னு பாத்தீங்களா? அம்மா, நீ பெத்த பிள்ளைங்கள்லயே ரொம்ப சுயநலவாதி அந்த சுமேஷ் தான். அவனோடது எல்லாத்தையும் அவனுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். தலையே போனா கூட வேற யாரையும் அதை தொட்டு பார்க்க கூட அவன் விட மாட்டான். இப்ப எல்லாமே அவன் கையில தானே இருக்கு. அவன் இந்த வீட்டையும் நிலத்தையும் அடமான வச்சு லட்சமா கடன் வாங்கி ரெசார்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அது முடியறதுக்குள்ள கண்டிப்பா நீ ஒரு வழி ஆயிடுவ. இத பாருமா, நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் மறக்காம வேண்டிக்க. ரொம்ப எல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்காம ஒரு சைலண்ட் அட்டாக்க கொடுத்து மேல கொண்டு போயிருன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க. ஸ்ட்ரெயினர் ஸ்ட்ரெயினர் சுகர் கேன் எழுதுங்க. சுகர் கேன் கவனமா எழுதுங்க. மேட்ச் பாக்ஸ்
என்ன எல்லாரும் அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொன்னதை எழுதுங்க. சீக்கிரமா வந்துட்டீங்களா? டீச்சர் நல்ல எனர்ஜியா இருக்காங்க போல. அரை மணி நேரத்துல அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. இன்னைக்கு 3 பசங்களை 6 மணிக்குள்ள கொண்டு போய் வீட்டுல விடணும். அது ஏன் பொறுப்பு. அத சொன்னா போதுமே, அவங்க விட்டுருவாங்கல்ல. இல்ல வேண்டாம். நானா போய் அந்த டியூஷன் கிளாஸை கெடுக்க விரும்பல. அது வரைக்கும் நம்ம பேசலாம். எனக்கு ஸ்டாண்ட்ல போய் நின்னா நல்ல சவாரி வரும். சிவபிரசாத் ஜங்ஷனுக்கு போறதுக்குள்ள எங்க டியூஷன் முடிஞ்சிரும். அதாவது நம்ம 2 பேருக்குள்ள வயசுல நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரியா. அது சரி, சிவபிரசாத பின்ன பாபுன்னு கூப்பிட்டுமா? அது அப்படி இல்ல. எல்லாரும் கூப்பிடுற மாதிரி நீயும் கூப்பிட்டா அதுல ஒரு சுவாரஸ்யமே இல்ல. ஆளுங்களை கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. நமக்கு யாருக்கும் பேர் இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்ன இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடாத. அப்ப வேணா நான் உங்க பேரை சுருக்கி கூப்பிடவா? சிவா இல்லனா பிரசாத்னு. இது எப்படி இருக்கு? அது பரவாயில்ல. ஐயே, பயங்கர போரா இருக்கும். அதே மாதிரி பேரை சொல்லி கூப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும். வேணா சினிமா நடிகர் பேர் மாதிரி ஏதாவது வச்சுப்போமா? அதுக்காக இப்ப பேரை மாத்த முடியாதுல்ல. மாத்த வேண்டாம். சிவபிரசாதும் நல்ல பேர் தானே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வயசு, இந்த வயசு வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுக்கு பேரை சொல்லி கூப்பிடுறது தான் நல்லது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சும்மா நீத்துக்குட்டிக்கு டிரைவரா சுத்திட்டு இருக்காம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்ல. 2-3 மாசம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு போறேனே சிவபிரசாத். நான் ஒன்னும் இப்ப சும்மா இல்ல. இதுக்கு நடுவுல ஒரு ஆன்லைன் ஜேர்னலிசம் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். தீஃப் அவர் இங்க வர்றது நல்ல விஷயம் தான். எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிடும்ல. அது என் அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். சிவபிரசாத் இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாலாக்கா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். பெங்களூர்ல இருந்து இங்க வந்ததுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏய் வினு, ஏய் வினு, ஏய் வினு, ஐயோ வினு, ஐயோ சிவபிரசாத், சீக்கிரம் வா. வினு, என்னாச்சு? என்னடா? ஒண்ணும் இல்லல. இல்ல வேற எந்த அடி இல்ல. கையில மட்டும் தான் அடிபட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சிவா. சித்தாரா, நீ குழந்தைங்களை பாத்துக்கோ. அக்கா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். போலாம். என்னோட கை. ஏண்டா நீ இப்படி எல்லாம் பண்ற? சிவா கொஞ்சம் சீக்கிரம் போ. என்னாச்சு ஆண்டி? ஒன்னும் ஆகலம்மா. வா உள்ள போலாம். வா. கல்யாணி வா சாப்பிடலாம். அது அப்படிங்க கொண்டு வாங்க. இந்த சாப்பிடு. என்னது இது? நூடுல்ஸ் தான். பார்த்தா தெரியலையா? இங்க வேற யாரும் இதை சாப்பிட மாட்டாங்கம்மா. உனக்காக தான் செஞ்சேன். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். நீ தானம்மா இதை கேட்ட. உனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும்னு அது செய்ய சொன்னல. எனக்கு நூடுல்ஸ் பிடிச்சிருக்குனா தினமும் அதே தான் கொடுப்பீங்களா? நேத்து எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட பிடிச்சிருந்தது. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். என்னம்மா இங்க பிரச்சனை? இங்க பாருப்பா, நேத்து ஆப்பமும் சிக்கன் கறியும் கொடுத்ததுக்கு இவ என்ன சொன்னா, அது வேண்டாம் நூடுல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு. மதியமும் சாயங்காலமும் அதை தான் சாப்பிட்டா. காலையிலும் இதுதான் வேணும்ன்றதால சரி இப்பவும் இதை பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்றா? நூடுல்ஸ் வேணாம் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு. உங்க விருப்பத்துக்கு தான் நான் சாப்பிடுவா பாட்டி. எனக்கு பிடிச்ச ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன். இங்க பாரு, இதை சாப்பிட என்ன உனக்கு? எனக்கு வேண்டாம். முதல்ல உட்காரு. இந்தா இதை சாப்பிடு. நீ என்ன வெச்ச கண்ணு வாங்காம இப்படி பாக்குற? இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. முதல்ல சாப்பிடு.
சூரஜ், இதுக்கு மேல கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்காத. நீ 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். இல்லை வேண்டாம், இவளே இதை சாப்பிடுவா. ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் மாற்றி மாற்றி கொண்டு வரதுக்கு எதுவும் ஹோட்டல் இல்லை. நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிடு. எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன்ல. எவ்வளவு திமிரு. ஏய், வேணாம், அடிக்காத. கல்யாணி விடுங்க. அவ கொஞ்சமாவது பயந்து மரியாதை கொடுக்கறது உனக்கு தான். இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இந்த நேரத்துல நீ அவளை அடிச்சன்னு வை, அவ மொத்த கோவத்தையும் உங்ககிட்ட தான் காமிப்பா. ஒரு பிள்ளையா இருந்தாலும் அடக்கொடக்கமா ஒழுக்கமா வளர்க்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்கள தொட முடியுமா? ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது கோவத்துல எக்கு தப்பா பண்ணா எல்லாமே முடிஞ்சிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.